أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி தொழுதார்கள் என்பதைப் பற்றி குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் அடிப்படையாக கொண்டு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தஹஜ்ஜுத் பற்றி கூறியதும் நடைமுறையில் செயல்படுத்தி வாழ்ந்து காட்டியதும் மிகவும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களை கொண்டது. குர்ஆன் வசனங்களும் நம்பத்தகுந்த ஹதீஸ்களும் இதை தெளிவாக விளக்குகின்றன. குர்ஆன் ஆதாரம் சூரா பனூ இஸ்ராயில் அத்தியாயம் 17 வசனம் 79. இரவில் தஹஜ்ஜுத் தொழுது கொள், அது உனக்கு சிறப்பு தொழுகையாகும். உன் இறைவன் உன்னை புகழப்பட்ட நிலைக்கு உயர்த்துவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வந்த நேரடி கட்டளையாகவும் மற்றும் முஃமின்களுக்கு ஊக்கமாகவும் உள்ளது. சூரத்துல் முஸம்மில் அத்தியாயம் 73 வசனம் 1-6 வரை. இரவில் எழுந்து தொழு, நிச்சயமாக இரவின் நேரம் உள்ளத்தை உறுதியாக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இரவு நேரம் மன அமைதி, கவனம், இறைநெருக்கம் அதிகம் கிடைக்கும் நேரம் என்று ஆலிம் பெரும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தஹஜ்ஜுத் தொழுவதை வழக்கமாக தொழுதார்கள். ஹதீஸ் ஆதாரங்கள் சஹீஹ் புகாரி பாடம் 6 மற்றும் வசனம் 1130. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். சில சமயம் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவார்கள். இரவில் தொழக்கூடிய இரவு தொழுகையை, அதாவது தஹஜ்ஜுத் தொழுகையை எந்த சூழ்நிலையிலும் விடுவதில்லை. பயணம் காலத்திலும் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் போன்ற சூழ்நிலையிலும் கூட தவறாமல் தொழுவார்கள். பாதங்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவார்கள். ஹதீஸ் விளக்கம் சஹீஹ் புகாரி வசனம் 4837. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுவார்கள், அவர்களின் கால்கள் வீங்கும் வரை என்று அறிவிக்கின்றார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ் உங்கள் முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னித்திருக்கின்ற போது ஏன் இவ்வளவு தொழுகிறீர்கள்? அதற்கு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நன்றியுள்ள அடியனாக இருக்க வேண்டாமா என்று கூறினார்கள். தம் வாழ்நாளின் கடைசி காலத்தில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் சதை போட்டபோது அமர்ந்து தொழுதார்கள். ருகூ செய்ய நினைக்கும்போது எழுந்து சிறிது நேரம் ஓதுவார்கள். பிறகு ருகூ செய்வார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையின் ரகசியம் என்னவென்றால், தஹஜ்ஜுத் என்பது பாவமன்னிப்பு மட்டும் அல்ல, அது நன்றி உணர்வின் உச்சநிலை. தஹஜ்ஜுத் தொழுகையின் நேரம் இறைவன் இறங்கும் நேரம். ஹதீஸ் விளக்கம் சஹீஹ் புகாரி வசனம் 1145. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் 1/3 பகுதி இருக்கும் போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன். என்னிடம் யாரேனும் கேட்டால் அதை அவருக்கு நான் கொடுக்கின்றேன். யாரேனும் என்னிடம் பாவமன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி அவர்கள். தஹஜ்ஜுத் ரகசியம் என்னவென்றால், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் மிக சிறந்த நேரம் தஹஜ்ஜுத் நேரம், அதாவது இரவின் கடைசி பகுதி ஆகும். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஹஜ்ஜுத் முறைகள் என்ன என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். 1. பொதுவாக 8 ரக்காயத் + 3 ரக்காயத் வித்திர் தொழுகை. 2. கியாமுல் லைல் தொழுகை, நீண்ட நேரம் நின்று ஓதுதல். 3. நீண்ட சுஜூத். 4. அழுகையுடன் துஆ. மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை 11 ரக்காயத் மேல் அதிகப்படுத்தவில்லை. ஹதீஸ் விளக்கம் சஹீஹ் புகாரி வசனம் 1147. தஹஜ்ஜுத் தொழுகையின் ரகசிய நன்மைகள் என்னவென்றால், 1. இறைவனுடன் தனிப்பட்ட உரையாடல். 2. மன அமைதி. 3. துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம். 4. பாவமன்னிப்பு. 5. தரஜா உயர்வு நிலை. இறுதியாக நாம் தஹஜ்ஜுத் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கட்டாயம் தொழக்கூடிய தொழுகை அல்ல, ஆனால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கட்டாயம். மூமின்களுக்கு மிக உயர்ந்த நபில் தொழுகை.
ஆன்மீக ரகசியம் நிறைந்த தொழுகை அல்லாவின் நேசத்தை பெறும் வழி ஆகும். இதுவரையில் இந்த வீடியோவில் கேட்ட தஹஜ்ஜுத் தொழுகையின் நன்மைகளை நாம் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் தொழுது மற்றும் இறைவணக்கத்தில் ஈடுபட்டு அல்லாஹுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்று பயன்பெற துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أياما معدودات